உட்கார்ந்திருக்க? உனக்கு என்னாச்சு? புத்தி கித்தி மலங்கி போச்சா? நீங்க இருக்கிறத யாராவது பார்த்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அது இல்லை பாரதி, நேற்று நைட்டு ஆட்டோவில் இந்த பொம்மை வந்துட்டு இருந்தேனா, யாருன்னே தெரியல, ஒரு 4-5 பேர் இருக்கோம். ஃபுல்லாக குடிச்சிட்டு உங்கள் வீட்டே சுற்றிட்டு இருந்தானுங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு சும்மா விட்டுற முடியுமா? அதான் அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு நானே உள்ள இறங்கிட்டேன். சே, கேடி பசங்க உசுருக்கு பயந்து ஓடியே போயிட்டானுங்க. ஒருவேளை அவனுக்கு திரும்பி வந்துட்டா என்ன பண்ணுறது? அதான் மதுரை வீரன் சாமி மாதிரி உட்காந்துருந்தேன்னா அந்த அசதியிலே அப்படியே தூங்கிட்டேன் பாரதி. சரி சரி, விடுஞ்சிடுச்சு. நீ வீட்டில் போய் நல்லா தூங்கு போ. யாரா வந்துட போறாங்க. முதல்ல நீ கிளம்பு. ப்ளீஸ் போ. சரி, காப்பாற்றினதுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. என்னை அனுப்பதில் மட்டும் குறியாவே இரு. உங்களெல்லாம் அந்த ரவுடி கிட்ட அடி வாங்க விட்டுருக்கணும். அப்போ தான் தெரியும் என்னோட அருமை. சே, ஐயா, வேலை முடிஞ்சது வந்து சாப்பாடு எடுத்து வை, நான் சாப்பிட்றேன். வந்து எடுத்து வைக்கிறேன், நீங்க போங்க ஐயா, வரேன். இல்லை இல்லை, இப்போ ஒன்றும் வேண்டாம். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மெதுவாவா பார்த்துப்போம். சரிங்க ஐயா. யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க.